Hi students, greetings from Success Education Academy, 12th Max, this is 1.5, question number 10. ஆல்ரெடி இந்த சம்ஸ் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி 8th and 9th சம் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். ஆல்ரெடி நான் அதில் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன், எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிறது, ஏன் ரெண்டு எல்ஹாபிட்டல் ரூல் வருது, ஏன் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை டூ sin x to the power tan x. ஸோ இதில் லிமிட் அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னா sin pi by 2 to the power tan pi by 2 அப்படின்னு வரும். sin pi by 2 அப்படின்னா வந்து அதோட வேல்யூ என்னது, sin 90 எவ்வளவு 1, tan 90 அதோட வேல்யூ எவ்வளோனா இன்ஃபினிட்டி. அப்போ 1 to the power infinity இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் இந்த ஃபார்ம்ல இருக்கு. நம்ம இப்போ எல்ஹாபிட்டல் ரூல் அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணுவோம், g of x equal to இந்த வேல்யூ எடுப்போம் இல்லையா, sin x to the power tan x. இப்போ ரெண்டு சைடாக log எடுக்கிறோம். அப்போ log g of x equal to log of sin x to the power tan x. As usual log a to the power b ஃபார்மேட் இருக்கு. அப்போ நம்ம எப்படி எழுதுவோம், b log a எழுதுவோம். அதாவது tan x log sin x அப்படின்னு எழுதுவோம் இல்லையா. இப்போ இப்படி tan x log sin x அப்படிங்கிறது நமக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வரக்கூடாது. நான் என்ன பண்ணியிருக்கேன், இதோட ரெசிப்ரோக்கல் எடுத்து, அதாவது நமக்கு கீழே ஃபங்க்ஷன் வரணும், லாகுக்கு முன்னாடி இருக்கிறதோட ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும். அப்போ மல்டிப்ளை and divide by 1 by tan x பண்ணும்போது 1 by tan x into tan x log sin x, டினாமினேட்டர்ல ஒரு 1 by tan x. இந்த tan x இந்த tan x கேன்சல் ஆயிரும் சரிங்களா. அப்போ நான் எப்படி பார்த்துட்டேன்னா log g of x equal to வெறும் என்ன இருக்கும், log sin x divided by tan x. 1 by tan x எப்படி எழுதலாம், cot x ன்னு எழுதலாமா, அப்போ cot x ன்னு எழுதலாம் சரிங்களா. இப்போ லிமிட் அப்ளை பண்ணி பாருங்க. அதாவது லிமிட் x tends to pi by 2 log g of x equal to limit x tends to pi by 2 log sin x by cot x, log sin x by cot x. இப்போ லிமிட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வந்து log sin x வரும், log sin pi by 2 by cot pi by 2. cot pi by 2 ஓட வேல்யூ என்னன்னா 0, sin pi by 2 னா log 1 ன்னு வரும். sin pi by 2 ஓட வேல்யூ என்னது 1, அதாவது sin 90 ஓட வேல்யூ என்னது 1. இனி இப்போ இது எப்படி எழுதலாம், log 1 ஓட வேல்யூ 0 தானே, அப்போ இது 0 by 0 அகெயின் இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் தான். பட் இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேஜில் இருந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் f of x இல்லையா, இது நியூமரேட்டர் ஃபங்க்ஷன், இது டினாமினேட்டர் ஃபங்க்ஷன். அப்போ நியூமரேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும், டினாமினேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும். லிமிட் x tends to pi by 2 அதான் எல்ஹாபிட்டல் ரூல் இல்லையா. அப்போ log g of x equal to லிமிட் x tends to pi by 2. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, log x இருக்கு, அப்போ அதான் log sin x இருக்கு. நம்ம log x எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், log x equal to 1 by x. அப்போ 1 by sin x into sin x ஓட டிஃபரன்ஷியேஷன் என்னது cos x divided by cot x ஓட டிஃபரன்ஷியேஷன் என்னது minus cosecant square x, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் நான் தனியாக எடுத்துறேன். அதாவது லிமிட் x tends to pi by 2 மைனஸ் கீழே என்ன வரும் cos x by sin x divided by cosecant square x. நான் 1 by sin, இந்த மைனஸ் இங்கே போயிடுச்சு, அப்போ தனியாக வர என்ன இருக்கும், வெறும் cosecant மட்டும் இருக்கும். அதை நான் எப்படி எழுதுறேன்னா 1 by sin square x எழுதலாமா. இப்போ பாருங்கள் இது எப்படி சால்வ் பண்ணலான்னா லிமிட் x tends to pi by 2 cos x by sin x எப்படி எழுதலாம், அதாவது அப்படி எழுதும் cos x by sin x into நியூ டினாமினேட்டரில் இருக்கிறத மேலே கொண்டு வாங்க, அப்போ ரெசிப்ரோக்கல் வரும். அப்போ என்ன வரும்னா sin square x by 1 அப்படின்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த sin xம் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும், ரிமைனிங் என்ன இருக்குன்னா x மட்டும் இருக்கும். இதில் ஒரு மைனஸ் டேமும் இருக்குது, இந்த மைனஸ் சரிங்களா. இதை ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது லிமிட் x tends to pi by 2 வெறும் cos x into sin x அப்படின்னு இருக்கும், ஒரு மைனஸ் டேமும் கூட. இப்போ இந்த pi by 2 அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா மைனஸ் cos pi by 2 into sin pi by 2. sin pi by 2 value என்னது 1, அதாவது minus cos pi by 2 value 0,
into 1 டோட்டல் அந்த ஃபங்க்ஷன் என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். ஸோ இதில் எதோட வேல்யூ 0 ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு லிமிட் x tends to pi by 2 log of g of x equal to 0. பட் நமக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லாக் இருக்குது, இந்த லாகை ரிமூவ் பண்ணணும். லாகை ரிமூவ் பண்ணால் தான் நமக்கு கொண்டு வர ஆன்சர் கரெக்ட். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இப்போ இந்த லாகை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். லாகை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா லாக் ஆஃப் லிமிட் x tends to pi by 2 to g of x வெறும் g of x equal to 0 அப்படிங்கிறத எழுதியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாக் ரிமூவ் பண்ணோன்னா ரெண்டு சைடு எக்ஸ்போனன்ட் எடுக்கணும். அப்போ e to the power log of limit x tends to pi by 2 into g of x equal to e to the power 0. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த e to the power log x எப்படி எழுதலாம்? x எழுதலாமா? அப்போ limit x tends to pi by 2 into g of x equal to e to the power 0 னா அதோட வேல்யூ என்னது 1. இந்த g of x க்கு பதிலா இங்க என்ன இருக்கு? sin x to the power tan x தானா? அப்ப limit x tends to pi by 2 g of x பதிலா sin x to the power tan x equal to 1. The answer. Thank you, friends.